அரவணைத்து முன்னேற்றும் என்ற திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், சீர்மிகு பெருமக்கள், பல்வேறு இயக்க தலைவர்களை வரவேற்று சிறப்பிக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு மேயர், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சீர்மிகு பெருமக்கள், அரசு உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலக அளவில் சமூக சிந்தனைக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை பார்வையிடுகிறார்கள். சென்னை எழும்பூர் கன்னிமார நூலக வளாகத்தில் மாமேதை கார்ல் மார்க்ஸ் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்கி கேட்கலாம். நந்தினி வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தீபிகா. உலக புகழ்பெற்ற சென்னை எழும்பூர் கன்னிமாரா பொது நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார மேதை கார்ல் மார்க்ஸ் பிரம்மாண்ட வெண்கல சிலையை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்துள்ளார். குறிப்பாக கடந்த 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் சென்னையில் கார்ல் மார்க்ஸின் சிலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். குறிப்பாக தொழிற்சங்க இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு முன்பே வேரூன்றிய சென்னை மண்ணில் இந்த சிலை அமைவது பொருளாதாரமானது என அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி செய்தி தொடர்புத்துறை சார்பில் 85 லட்சம் மதிப்பில் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் கன்னிமார நூலகத்தில் அமைக்கப்பட்ட கார்ல் மார்க்ஸின் திருவுருவ சிலையை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். குறிப்பாக கார்ல் மார்க்ஸ் தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை நூலகத்திலேயே கழித்தவர். அதிலும் அவரது புகழ்பெற்ற மூலதனம் நூல் லண்டன் அருங்காட்சியக நூலகத்தில் தான் உருவானது. இதை முன்னிறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விடுத்த கோரிக்கையை ஏற்று கன்னிமார நூலக வளாகம் தேர்வு செய்யப்பட்டது. அதன்படி கன்னிமார நூலகத்தின் நுழைவு வாயில் மற்றும் அருங்காட்சியக பகுதியில் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. குறிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இடதுசாரி கட்சிகளுக்கான தனது தோழமை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான நகர்வாகவும் இது பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வுக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றுள்ளனர்.